Hi, welcome to Santosh Perceives. Guys, so today, it's going to be a very interesting topic, and I could say it is going to be an episode because I went to a suburban area. எங்கன்னு பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை. ஓகே, ராணிப்பேட்டையில் பணப்பாக்கம் அப்படின்ற ஒரு ஏரியாவில் தெர் இஸ் அ பர்சன் நேம்டு மிஸ்டர் தமிழ் முரசு. எனக்கு அந்த ஏரியாவில் ஒரு ஃப்ரெண்ட் இருக்கார். அவர் மூலமாக எனக்கு இவரை தெரிய வந்தது. ஸோ நான் போய் பேசினேன். இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் லைக் அவர் செய்கிற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரியலி இன்ஸ்பைரிங்காக இருக்குது. எல்லாம் அவர் எவ்வளோ பெரிய சேவைகள் செஞ்சுருக்கிறாரு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்டர்வியூ எடுத்திருக்கேன். நான் சொல்கிறத விட நீங்களே அதை நீங்கள் கேட்கும் போது பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும். இஸ் நேம் இஸ் மிஸ்டர் தமிழ் முரசு. இவர் பார்த்தீங்கன்னா இஸ் ஹோல்டிங் அ ட்ரஸ்ட் நேம்டு அன்னை தெரசா அப்படின்ற ஒரு ட்ரஸ்ட் மூலமாக இஸ் டூயிங் லாட்ஸ் ஆஃப் சர்வீசஸ். சரிங்களா? ஸோ அதை நீங்கள் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் ஒரு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங் திங் இருக்குங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த இன்ஸ்டிடியூட்டில் டைப்ரைட்டர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, டைப்ரைட்டிங்லாம் கற்றுக்கணும் இல்லையா? அதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் 25 இயர்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஈவன் மோர் தென் 25 இயர்ஸில் தான் பார்த்தீங்கன்னா டைப்ரைட்டர்ஸ் இருக்கும். அந்த டைப்ரைட்டர்ஸை பார்த்தீங்கன்னா நம்ம போய் கற்றுக்கணும், அதெல்லாம் இருக்கும். ஐ மீன் நாங்கள் டைப்ரைட்டிங்லாம் பாஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அதுக்கேற்ற வேலைங்களாம் இருந்துச்சு. இப்போ அதெல்லாம் இல்லை. பட் ஸ்டில் ஹீ இஸ் ஹோல்டிங் எ டைப்ரைட்டிங் இன்ஸ்டிடியூட். அந்த டைப்ரைட்டர்ஸ்லாம் இன்னும் அங்கே இருக்குது. அந்த சத்தம்லாம் கேட்கும்பொழுது பார்த்தீங்கன்னா அந்த டைப்ரைட்டிங் சவுண்ட் கேட்கும்பொழுது இட் வாஸ் வெரி நாஸ்டால்ஜிக். இது எல்லாமே நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. ஓகே, ஸோ let we get into our first interview episode. வணக்கம். கிராமப்புற மாணவர்களின் கல்வி வளர்ச்சி மையமாக கொண்டு தொடங்கப்பட்ட ஒரு கல்வி நிறுவனம் இது. இன்றைய சூழலில் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மாணவர்களின் தேர்ச்சி சதவீதம் கூடுதலாக இருந்தபோதும் நான் தொடங்கிய 25 ஆண்டுகால ஆரம்பத்தில் அவ்வாறு பின்தங்கிய மாணவர்களின் கல்வி வளர்ச்சி, குறிப்பாக 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு தோல்வியுற்ற மாணவர்களின் கல்வி வளர்ச்சியை மையமாக கொண்டு தோல்வியுற்ற மாணவர்களுக்கான ஒரு வழிகாட்டியாக தோல்வியை கண்டு தோழ வேண்டாம், வெற்றிக்கான வாரீர் என அன்னை தெரசா கல்வி மையத்தின் மூலமாக அன்று தொடங்கப்பட்ட கல்வி நிறுவனம் தொடர்ந்து தன்னுடைய பணியை அடுத்தடுத்தாக டைப்ரைட்டிங், கம்ப்யூட்டர் மற்றும் சுயவேலைப்புக்கான வேலை என தொடர்ந்து தன்னுடைய கல்வி பணியை செய்து வருகிறது. மேலும் இது தொடர்ந்து தன் பணியை செய்யும் நிலையில் அன்னை தெரசா கல்வி மற்றும் சமூக அறக்கட்டளை, அன்னை தெரசா எஜுகேஷன் அண்ட் சோஷியல் டெவலப்மெண்ட் ட்ரஸ்ட் என ட்ரஸ்ட் மூலம் தன்னுடைய பணியை செய்கிறது. இந்த ட்ரஸ்ட் மூலம் சமூகத்தில் பின்தங்கியவர்களான நரிக்குறவர், இருளர் போன்றவர்களின் கல்வி வளர்ச்சி மற்றும் அவர்கள் வாழ்க்கை தரம் உயரும் வகையில் அவர்களுக்கான வேலையும் தன்னுடைய பணியாக செய்து வருகிறது. குறிப்பாக கல்வி வளர்ச்சியை மட்டுமே கையில் எடுத்த கல்வி நிறுவனம் தொடர்ந்து தன்னுடைய ட்ரஸ்ட் மூலம் நரிக்குறவர், இந்த சாட்டையில் அடிப்போர், இருளர் என அவர்களின் கல்வியை தொடங்கிய மாணவர்களுக்கான வழிகாட்டி தொடர்ந்து அவர்களுடைய வாழ்வாதார வளர்ச்சியில் தன்னுடைய பணி 25 ஆண்டு காலமாகவும் ட்ரஸ்ட் மூலமாகவும் செய்து வருகிறது. ட்ரஸ்ட் மூலம் தொடங்கப்பட்ட தன்னுடைய பணியை தொடர்ந்தும் மேம்படும் வகையில் அதற்கான வழிவகைகளில் அரசு மூலம் என்னென்ன திட்டங்கள் இருக்கிறது, அந்த திட்டங்களை மக்களிடம் இப்படி கொண்டு செல்லும் வகையில் தொடர்ந்து தன்னுடைய பணியை செய்து வருகிறது. சார், அதுக்கப்புறமா நம்ம இன்ஸ்டிடியூஷனில் நான் பார்க்கும்போது நிறைய டைப்ரைட்டிங் இருக்குது, டைப்ரைட்டிங் மிஷினு. இது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தா இந்த மாதிரி டைப்ரைட்டிங் மிஷின்ஸ்லாம் பார்க்கவே முடியல. எல்லாம் டைரெக்டாக கம்ப்யூட்டருக்கு போயிடுறாங்க. கண்டிப்பாக. ஆரம்ப காலங்களில் டைப்ரைட்டிங் என்பது தமிழ்நாடு அரசு தேர்வாணையம் டிஎன்பிசி தேர்வுக்கு ஒரு போனஸ் மார்க்காக அரசு டைப்ரைட்டிங் அவசியம் என்ற நிலையில் தற்போது கணினி மயமாக்கப்பட்ட நிலையில் அரசும் கணினி மயமாக்கும்
நோக்கத்துடன் கணியை மையமாக கொண்டு பயிற்சி அளித்து கொண்டிருக்கிறது. இவ்வாறாக டைப்ரைட்டிங் பின்தங்கிய நிலையிலும் டைப்ரைட்டிங் கம்ப்யூட்டருடைய பேசிக் அடிப்படைக்கான ஸ்பீடு என்ற வகையில் தொடர்ந்து டைப்ரைட்டிங்கும் கம்ப்யூட்டருடன் சேர்ந்து தன்னுடைய வேலையை செய்து வருகிறது. இருந்தாலும் காலப்போக்கு டைப்ரைட்டிங் குறுகிய நாட்களில் அதனுடைய வேகம் குறைகிறது என்பது நன்றாக தெரிகிறது. அதனுடைய வேகம் குறைந்த போதும் கம்ப்யூட்டரினுடைய வேகத்தை கூட்டும் வகையில் தன்னுடைய கம்ப்யூட்டர் சென்டருடன் டைப்ரைட்டிங் சேர்ந்து வருகிறது. கிராமப்புற மாணவர்களில் நகர்ப்புறங்களில் வேண்டுமானாலும் டைப்ரைட்டிங்கோடைய ஆர்வம் குறைந்திருக்கலாம். கிராமப்புற மாணவர்களில் இன்றும் எனக்கு டைப்ரைட்டிங்குடைய அந்த வேகம் மாணவர்கள் வருகை தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது. அதை ஒட்டி கம்ப்யூட்டரோட ஒரு மனிதனுக்கு 2 கண்கள் எவ்வாறு முக்கியமோ, நாணயத்தின் 2 பக்கங்கள் எப்படியோ, அது மாதிரி கம்ப்யூட்டரும் டைப்ரைட்டிங்கும் சேர்ந்து தன்னுடைய கல்வி பணியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. அன்னை தெரசா ட்ரஸ்ட்டு அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ அது மூலமாக நீங்கள் என்னென்னலாம் பண்ணிகிட்ருக்கீங்க, என்னென்ன சேவைகள் பண்ணுறீங்க? கல்வியின் நோக்கமாகவே கொண்டு தொடங்கப்பட்ட கல்வி நிறுவனம் தொடர்ந்து கல்வி நிறுவனத்துக்குள்ளிருந்து வெளியே சென்று மக்களுக்கான சேவை செய்ய அன்னை தெரசா எஜுகேஷன் சோஷியல் டெவலப்மெண்ட் ட்ரஸ்ட் என ட்ரஸ்ட் மூலம் தன்னுடைய பணிகளை செய்து வருகிறோம். குறிப்பாக சமூகத்தில் பின்தங்கியவர்களான பழங்குடியின மக்கள், நரிக்குறவர், சாட்டையால் அடுப்போர் இவர்கள் இந்த பணப்பாக்கம் பகுதியில் மட்டும், தமிழ்நாட்டில் இந்த அவலநிலை இருக்கிறது. ஆனால் பணப்பாக்கத்தில் மட்டுமே இங்கு சந்தை மேடு இருக்குது. அந்த சந்தை மேடு புளிய மரத்தடியில் கடந்த 15 ஆண்டுகளாக அது வானமே பூமியாக அந்த மரத்தடியின் கீழே அவர்கள் பொங்கி தின்று வாழ்க்கை நடத்தி கொண்டதார்கள். இந்த அவலநிலையை கண்கூடாக பார்த்தபோது தொடர்ந்து அவர்களுக்காக தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட சமூகத்தில் இப்படிப்பட்ட மனிதர்களும் இருக்கிறார்கள் என்று தொடர்ந்து அவர்கள் ஆட்சியாளர்களுக்கு நான் அழுத்தம் கொடுக்கும் வகையில் லெட்டர் கொடுத்துக்கொண்டே மனு கொடுத்து கொண்டே இருந்தேன். இந்த மக்களுக்கு என்ன பண்ண வீட்டு மனை அடிப்படை வசதிகள் செய்து தர வேண்டும் என்று. அவ்வாறாக 25 ஆண்டுகளாக தொடர்ந்து இந்த மக்களுக்கான விஷயங்கள், இருளல், பழங்குடியின மக்கள், சாட்டையால் அடுப்போர், நரிக்குறவர் என தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கும் நிலையில் சமீப காலமாக 2023 என்னுடைய இந்த வேலையின் மூலம் அரசில் 60 நபர்களுக்கு இலவச வீட்டு மனை பட்டா, ஓச்சேரி அருகில் உள்ள சப்தகிரி இன்ஜினியரிங் காலேஜ் பேக் சைடு கரிவேடு என்னும் கிராமத்தில் 60 மக்களுக்கான இலவச வீட்டு மனை பட்டா கொடுத்தார்கள். அந்த வீட்டு மனை பட்டா மூலம் அந்த மக்களுக்கான ஒரு குடியிருப்பு அங்கு அமைத்து அந்த குடியிருப்புக்கான அந்த மக்களுக்கான வேலை செய்தாலும் அந்த மக்களின் பிள்ளைகளை அதே ஊரில் பள்ளியில் சேர்த்து அந்த பள்ளியில் அந்த பிள்ளைகள் படிக்கும் வகையில் அவர்களுக்கான ஒரு வழிகாட்டியாக தொடர்ந்து இந்த ட்ரஸ்ட் செய்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக அந்த மக்கள் குறிப்பாக என்னக்கா அவர்களுடைய பொருளாதார வாழ்வாதாரத்துக்கு அவர்கள் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்ப மாட்டார்கள். அவர்களை பொழுதுபோக்காக வழியிலும் அவர்களை பிச்சை எடுக்க அனுப்பி அதன் மூலம் ஒரு வருமானத்தை இவர்களுடைய குடும்ப வருமானமாக செலவழிப்பார்கள். அதை நானும் அரசோடு சேர்ந்து அந்த மக்களை பள்ளிக்கு அனுப்ப வேண்டும், இந்த மாதிரி அனுப்பக்கூடாதுன்னு சொல்லி சமூக நலத்துறை மூலம் சில மனுக்கள்லாம் கொடுத்து சமூக நலத்துறை அதிகாரிகள்லாம் அந்த பிள்ளைகளை என்ன பண்ணாங்க, டேக்கப் பண்ணி பள்ளிகள் சேர்ந்து தொடர்ந்து அந்த பிள்ளைகள் வீட்டிலிருந்து பள்ளிக்கு சென்று படிக்கும் வகையில் ஒரு 60 மாணவர்கள் பெற்றோர்களுடைய பிள்ளைகளை ஒரு 80 மாணவர்கள் தொடர்ந்து பள்ளிக்கு செல்கிறார்கள். அவர்கள் பள்ளிக்கு செல்கிறார்களா இல்லையா, படிக்கிறார்களா என என்ன பண்ணாக்க தொடர்ந்து இந்த ட்ரஸ்ட் மூலியம் கண்காணித்து கொண்டிருக்கிறோம். மீதி மாலை நேர வகுப்புகள் அந்த பகுதியிலும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் யார் ஆக்சுவலாக, உங்களுக்கு ஏன் இந்த எண்ணம் வந்துச்சு, இது எப்போ உங்கள் மனசில் இது விதைக்கப்பட்டது அப்படின்ட்டு உங்களை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். எதனால் இந்த ட்ரஸ்ட் ஆரம்பிக்கணும், மக்களுக்கு நல்லது செய்யணும்? ஏன்னா நிறைய பேர் இங்கே இருக்கிறாங்க, மக்கள்லாம் இருக்கிறாங்க, உங்கள் ஏஜ்லேயே இருப்பாங்க. பட் உங்களுக்கு மட்டும்தான் அந்த தாட் வந்துச்சு இல்லையா, அது ஏன்? நான் முழுக்க ஆரம்ப கல்வி, மேல்நிலை கல்வியெல்லாம் கிராமப்புறங்கள் இங்கு படித்தாலும் பட்ட படிப்பு சென்னையில் படித்தேன். சென்னையில் படிக்கும்போது அங்குள்ள நட்பு வட்டங்கள் எனக்கு அந்த மாதிரி ஒரு சமூக வேலைக்கான வேலைகளில் அமைந்தார்கள். அவையே எனக்கு ஒரு ஆயுதமாக அமைந்தது. குறிப்பாக சென்னையில் அந்த மாதிரி நட்பு வட்டங்கள் அவர்கள் மூலமாக கிடைக்கப்பட்ட எனக்கு அனுபவங்களே கிராமப்புற மாணவர்களின் கல்வி வளர்ச்சியில்
ஒரு வளர்ச்சிக்கான வழிகளை செய்யும் நோக்கில் தொடங்கப்பட்டது. நான் படித்து அரசு வேலைக்கான வேலைகள் முன்மொழிந்த போது கிராமப்புற மாணவர்களின் கல்வி வளர்ச்சியில் தொடங்கப்பட்ட அந்த நிறுவனம் இதுவே எனக்கு ஆர்வத்தை ஊட்டியது. காரணம், ஆர்வம் ஊட்டிய போதும் இந்த சேவை தொடர்ந்து மக்கள் மத்தியில் என்னோட பணி சிறந்த பணியாக கருதப்பட்டது. மக்கள் மத்தியில் நிறைய வரவேற்பு கிடைத்தது. மக்களுக்கான சேவை தொடர்ந்து செய்யும் வகையில்தான் இந்த கல்வி நிறுவனம் ட்ரஸ்ட்டு என தொடர்ந்து தொடக்கமாக தன்னுடைய கல்வி பணியை செய்து வருகிறேன். என்னுடைய குடும்ப சூழல் என்னும்போது முழுக்க ஒரு கிராமப்புற வாழ்க்கை தான். என்னோடய அப்பா ஒரு விவசாயி இருந்தபோதும் நான் பட்ட சில அனுபவங்களே இந்த சமூகத்துக்கு செய்யும் நோக்கில் தான் தொடர்ந்து கல்வி பணி ட்ரஸ்ட் என தொடர்ந்து கல்வி பணியை 25 ஆண்டுகளாக செய்து வருகிறேன். கல்வி பணியை மட்டுமல்லாமல் குறிப்பாக இந்த இருளர், நரிக்குறவர், சாட்டை அழிப்போர் தொடர்ந்து செய்யும் வேலையை மீறி குறிப்பாக நான் கலப்பு திருமணம் செய்து கொண்டவன். அந்த அனுபவத்தில் கலப்பு திருமணம் செய்து கொண்டவர்களின் வாழ்வில் ஒரு வழிகாட்டியாக, பல கலப்பு திருமணம் செய்து கொண்டவர்களின் வாழ்க்கைக்கும் வழிகாட்டியாக கல்வி, வேலைவாய்ப்பு, அந்த பிள்ளைகளுக்கான உதவிகள் என தொடர்ந்து என்ன பண்ணாக்க கலப்பு திருமண தம்பதியர் அவர்களுக்கும் என்ன பண்ணாக்க தொடர்ந்து கல்வி பணியை செய்து வருகிறேன். இது இல்லாமல் அரசுக்கும் மக்களுக்கும் ஒரு இடைப்பாலமாக இருந்து மக்களுக்கான பணி செய்து வருகிறேன். குறிப்பாக இந்த கணவனால் கைவிடப்பட்டவர், விதவை, இந்த மாதிரி மக்களுக்கான அரசு திட்டங்களும் அந்த மக்களுக்கு கொண்டு செல்லும் நோக்கில் இந்த ட்ரஸ்ட் மூலம் தொடர்ந்து செய்து வருகிறேன். சார், அடுத்த கேள்வி இப்போ படித்த மாணவர்களுக்கு வேலை வாய்ப்புலாம் எப்படி நீங்கள் உறுதிப்படுத்துகிறீங்க? இது அனைத்து அரசு கல்வி நிறுவனம் குறிப்பாக கல்வியை மையமாகவே தொடங்கப்பட்ட நிறுவனமாக இருந்தாலும் கல்வி, அதற்கடுத்து வேலைவாய்ப்பு, அந்த வேலைவாய்ப்பு உறுதி செய்யும் வகையில் குறிப்பாக 3 பிரிவுகளாக பிரித்து வேலைவாய்ப்பு கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஒன்று அரசு பணி, அதற்கான வழிகாட்டிகள். மற்றொன்று தனியார் துறை சார்ந்த வேலைவாய்ப்புகள். அதற்கடுத்து 3ஆவதாக சுயதொழிலுக்கான வேலைவாய்ப்புகள். அரசு பணியில் கடந்த முறை கூட டிஎன்பிசியில் என்னிடம் படித்தவர்கள் 6 மாணவர்கள் ஜூனியர் அசிஸ்டன்ட் குரூப் 4 தேர்வில் தேர்ச்சி பெற்று சென்றுள்ளார்கள். அவர்களுக்கான முழுமையான வழிகாட்டியாக செய்திருக்கிறோம். தனியார் துறையில் பல நிறுவனங்களை இங்கு வேலைவாய்ப்புக்கான ஞாயிற்றுக்கிழமை முகாம் அமைத்து அந்த மாணவர்கள் கல்வி தகுதியை ஒட்டி அவர்களுக்கான வேலைவாய்ப்பை கொடுத்து வழிகாட்டி கொண்டிருக்கும். சுயதொழில் என்பது குறிப்பாக SC ST மாணவர்களுக்கான தாட்கோ. இந்த சுயதொழில் மூலம் நிறைய மாணவர்களை தாட்கோ மூலம் உனக்கு திறமை என்ன உள்ளதோ அந்த திறமைக்கான ஒரு அங்கீகாரமாக சுயதொழில் செய்யும் வகையில் அந்த மாணவர்களுக்கு உன்னிடமுள்ள திறமை, அதற்கான தொழில் வழிகாட்டி, அந்த தொழில் வழிகாட்டிக்கான தாட்கோ என்ன சப்சிடி மானியம் என்ன கொடுக்கிறது, வங்கி என்ன தன்னுடைய பணி செய்கிறது, தொடர்ந்து என்ன பண்ண தாட்கோவின் மூலமாக அவர்கள் அந்த மாதிரி லோன் வங்கி கடன்லாம் வாங்கி அவர்கள் சுயதொழில் செய்ய பணியை தொடர்ந்து செய்துகிறது. SC ST மாணவர்களை தவிர்த்தும் மாவட்ட தொழில் மையம் டிக்கி மூலமும் அனைத்து சமூக மாணவர்களுக்கு, அனைத்து சமூக இளைஞர்களுக்கும் சுயதொழில் செய்ய ஒரு வழிகாட்டியாக, சுயதொழில் மூலம் வழிகாட்டியாக என்ன பண்ணாக்கா இந்த ட்ரஸ்ட் மூலியமாக அனைத்து அரசு கல்வி மூலம் தொடர்ந்து என்ன பண்ணாக்கா அந்த மாணவர்களுக்கான ஒரு வேலைவாய்ப்புக்கான வழிகாட்டி உத்தரவாதமாக கல்வி வேலைவாய்ப்பையும் தொடர்ந்து தன்னுடைய பணியை செய்து வருகிறது. சார், இப்போ அடுத்த கொஸ்டின் இப்போ சந்தோஷ் பர்சீவ்ஸ் அப்படின்ற சேனலில் என்னுடைய அந்த மேஜர் கோலே பார்த்தீங்கன்னா இளைஞர்களை எப்படி சுயதொழில் பண்ணணும். முதல்ல வேலைக்கு நம்ம போகணும். ஏன்னா எல்லாருமே வேலைக்கு போட்டால் நல்லது தான். ஆனால் எல்லாருமே வேலைக்கு போக முடியாது. கண்டிப்பாக தொழில் பண்ணணும். தொழில் பண்ணால் தான் மற்றவங்களுக்கும் வேலை கொடுக்க முடியும் இல்லையா? ஸோ உங்களோட அனுபவத்தில் எந்த வேலைக்கெல்லாம் இளைஞர்கள் போகலாம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்று. இன்னொன்று பெரும்பாலும் இந்த நஷ்டப்படாமலும் இருக்கணும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தவறான முடிவுகளும் எடுக்காமல் இருக்கணும் இல்லையா? தொழில் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது அதுக்கான அறிவு வேணும், அதுக்கான சில சான்றிதழும் வேணும். குறிப்பாக சுயதொழிலுக்கான வேலைகளை தொடர்ந்து தன்னுடைய பணியை செய்து வருகிறது. இளைஞர்கள் நாங்கள் 3 பிரிவுகளாக பிரிப்பதில் ஒரு பகுதி அரசு பணி, தனியார் துறை, சுய வேலைவாய்ப்பு. அப்படி 3 பிரிவுகளை பிரிக்கும்போது முழுக்கவே அரசு பணி செல்ல முடியாது.
தனியார் துறைக்கும் செல்ல முடியாது. அதில் சுயதொழில் ஆர்வம் உள்ளவர்கள் அவர்களை நாங்கள் பிரித்து ஆய்வோம். குறிப்பாக சுயதொழில் செய்யும்போது 2 வகை வேண்டும். ஒன்று மூளை, இன்னொன்று மூலதனம். மூளை இல்லாமல் மூலதனம் இல்லாமல் தொழில் செய்ய முடியாது. அதில் மூளை உள்ளவர்களுக்கு மூலதனம் இல்லை என்றாலும் அரசு மூலம் கொடுக்கும் அந்த வழிகாட்டி நலத்திட்ட உதவிகள் அவை தொடர்ந்து என்ன பண்ண வழிகாட்டி கொடுத்து இந்த இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பை உருவாக்கி வருகிறோம். ஆரம்ப காலங்களில் சுயதொழிலுக்கான வாய்ப்பு இளைஞர்கள் மத்தியில் மிக குறைவாக இருந்தது. தற்போது சுயதொழிலுக்கான வாய்ப்பு நிறைவே இருக்கிறது. குறிப்பாக 12ஆம் வகுப்பு என்னிடம் படித்த சதீஷ் என்ற மாணவரை நான் வகுப்பறையில் நீ ஒன்றுக்குமே உதவ மாட்டாய் என்று நான் விமர்சனம் செய்தது உண்டு. இன்று அந்த தம்பி சதீஷ் என்ற மாணவர் ஒரு டிஸ்ட்ரிபியூட் உரிமை எடுத்து இன்னைக்கு அவர் சுயமாக தொழில் வேலை செய்து அவரிடம் 10 நபர் வேலை செய்கிறார்கள். இன்று தொழில்துறையில் மிகப்பெரிய ஒரு சாதனை செய்து வருகிறார். அவர் எந்த ஊர் பணப்பாக்கம் பகுதி என்றதாலும் அரக்கோணத்தில் மிகப்பெரிய ஒரு வீடு வாங்கி அங்கே தொழில் செய்து அந்த தொழிலை விரிவுபடுத்தி 10 நபருக்கு அவருடைய தொழில் மூலம் என்ன பண்ணாக்கா இளைஞர்களுக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். அந்த மாதிரி இன்றைய சூழலில் அரசு துறை தனியார் துறை மூலம் வேலைவாய்ப்பு ஒரு பகுதி இருந்தாலும் சுயதொழிலுக்கான வேலையை இளைஞர்கள் வருமானம் ஈட்டுவதிலும் சுயதொழில் செய்யும் ஆர்வத்திலும் நிறையவே முற்படுகிறார்கள். இப்போ சிப்காட்லாம் வந்துருச்சு, நிறைய வேலைவாய்ப்பு இருக்குது. ஆனால் வேலைக்கு போகிறவங்க எல்லாரும் நார்த்துலேருந்து வந்தவங்க தான் வந்து போகிறாங்க. இங்கே இருக்கிறவங்க வந்து போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது. என்ன காரணம் அது? முழுக்க எனக்கு தமிழகத்தில் இளைஞர்கள் இன்றைக்கு உழைப்பவர்களுடைய சதவீதம் ரொம்ப குறைவாகி போச்சு. வடமாநிலத்தர்கள் என்ன பண்ணாக்கா எந்த வேலை கொடுத்தாலும் செய்ய தயாராக உள்ளார்கள். குறிப்பாக வடமாநிலத்தர்கள் சென்னை போன்ற பெருநகரங்களில் ஓட்டல்களில் இந்த மாதிரி இடங்களில் மட்டும் வேலை செய்வதாக இருந்தார்கள். இன்று கிராமப்புற விவசாய வேளாண்மையில் வந்து வேலை செய்யும் நிலைக்கும் வந்து என்ன பண்ணாங்க அடிமட்டத்துக்கும் வந்து விட்டார்கள். குறிப்பாக தமிழ்நாட்டில் இந்த 100 நாள் வேலை என வேலை அந்த வேலை மூலம் மக்கள் அடிமையாகிவிட்டு தொடர்ந்து வேளாண்மைக்கான வேலை செய்வதில் அவருடைய ஆர்வம் உழைப்பு ரொம்ப குறைவாக போய்விட்டது. ஆனால் வடமாநிலத்தவர்கள் எந்த வேலை கொடுத்தாலும் அவர்கள் செய்வதில் ரொம்ப ஆர்வமாகவும் அக்கறையாகவும் செய்வதனால் அவர்களுக்கு இங்கு வரவேற்பு இருக்கிறது. ஆரம்பத்தில் இதே மக்கள் வடமாநிலத்தில் சென்னை போன்ற நகரங்கள் வருவதே என்ன பண்ணுறார்கள், அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். ஆனால் இன்று கிராமப்புறங்களில் கூட வடமாநிலத்தின் வருகை அதிகமாக கூட இன்று அவர்களை எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லை. காரணம் அவருடைய உழைப்பு வந்து கூடுதலாக உள்ளதால் அவருடைய உழைப்பை ஏற்றுக்கிட்டு அவர்களுக்கு நல்ல வாய்ப்பாகவே இங்கு கொடுக்கிறார்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ எங்கே போனாலும் பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன்ஸ் தான் வந்து வேலைக்கு வந்துடுறாங்க வட மாநிலத்திலேருந்து. நம்ம ஆட்கள் வந்து போக தயங்குறாங்க. இது என்ன மனநிலை, இது என்ன சைக்காலஜி ஆக்சுவலாக? நீங்கள் என்ன உங்களோட கருத்து என்ன இருக்குது? நம்ம தமிழக இளைஞர்களுடைய அந்த உழைப்பு என்பது மிக மிக குறைவாகிவிட்டது. குறைவாகிவிட்டது. அந்த குறைவினால் இவருடைய அந்த வரவேற்பு குறைவதனால் அவர்களுடைய வடமாநிலத்தை விட சதவீதம் இங்கு பெருகி கொண்டே போகிறது. ஐயா, இப்போ இளைஞர்கள்லாம் உங்களை நாடி வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிஸ்னஸ் கன்சல்டன்ட் மாதிரி நீங்கள் தொழிலுக்கு என்னென்ன அவங்க பண்ணலாம் அப்படின்றவங்களுக்கு நீங்கள் ஐடியாலாம் தர முடியுமா? கண்டிப்பாக. இப்போ அடுத்த கட்டம் அதை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். முழுக்க இன்னைக்கு இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்புக்கான வாய்ப்பாக தான் வந்து நான் அடுத்த கட்டம் வந்து போட்டிருக்கோம். ஒவ்வொரு காலகட்டங்களுக்கு இல்லையா, கல்வி முழுக்க ஒரு டியூஷன்ஸ் ஒன்று தொடங்கப்பட்டது. இன்றைக்கான கணினி தேவை AI வரல என்ன பண்ணாக்கா இன்றைக்கி பயிற்சி கொடுத்துருவோம் கம்ப்யூட்டரில். அது போனால் அடுத்த கட்டம் வந்து என்ன பண்ணாக்கா ட்ரஸ்ட் மூலியமானாக்கா கல்வி மட்டும் இல்லை, கல்வியை அடுத்து வந்து என்ன பண்ணால் பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு தான் பொருளாதாரத்தை அவங்க வந்து ஒரு அளவுகோலாக சமூகத்தில் வழிகாட்டும். அவ்வகையில் இந்த இளைஞர்களுக்கான ஒரு வாய்ப்பாக வேலை வாய்ப்பு ஒட்டி அடுத்த கட்ட தலைமுறைக்கு முழுக்க கொண்டு செல்லும் வகையில் பண்ணாக்கா தன்னுடைய முயற்சி வந்து ஈடுபட்டிருக்கும். அன்னை தெரேசா ட்ரஸ்டோட எதிர்கால திட்டங்கள் என்னென்னு? எதிர்கால திட்டங்கள் என்பது உண்மையிலே இந்த யூடியூப் சேனலுடைய அவருடைய அந்த வார்த்தைக்கு மாதிரி முழுக்க உங்கள் எதிர்காலன்றதை விட அன்னை தெரேசாவுடைய எதிர்காலம்னு ஒரு வார்த்தை கேட்டார். முழுக்க என்னன்னாக்கா இந்த பெயர் வைத்தது சென்னையில் படிக்கிற காலங்களில் அன்னை தெரேசாவோட வாழ்க்கை வரலாறை
என்ன பண்ணாங்க, ஒரு சர்ச்சில் வந்து ஒரு வாழ்க்கை வரலாறு நூலாக வந்து வெளியிட்டாங்க. அது ஒரு 128 பக்கங்களை நான் ஒரு நாளில் வந்து இரவில் படித்த ஒரு அனுபவம் உண்டு. அந்த தாக்கம் தான் வந்து இவங்களோட சமூக பணி தாக்கம் தான் வந்து அவங்க பெயரே வந்து அன்னை தெரசா நிறுவனம். தொடர்ந்து நான் நடத்தக்கூடிய அடுத்தடுத்து எல்லா கல்வி வேலைவாய்ப்புக்கான வாய்ப்பு எல்லா நிறுவனங்களுக்கும் அன்னை தெரசா என்பது பதிவு பண்ணி கொண்டிருக்கேன். அவ்வகையில் முழுக்க என்னன்னாக்கா இந்த இளைஞர்களுக்கான வாய்ப்பாக வேலைவாய்ப்பை உறுதி செய்யும் வகையில் ஒரு வாய்ப்பாக எதிர்கால திட்டமாக கருதுகிறேன். முழுக்க அன்னை தெரசா என்பது ஒரு சமூக பணிக்கான சமூகத்தில் அடையாளப்படுத்தப்பட்டவர்கள். அவர் மிகப்பெரிய ஒரு பெண்ணிய போராளி. அவர்கள் பெயர் வைத்து அவர்கள் பின்னாடி இருந்த நிறுவனம் அவர்கள் செய்த வேலைகள் ஒரு 10% செய்யும் நோக்கில் தன்னுடைய இலக்கை வந்து முன்வைத்து அதற்கான தொடர்ந்து தன்னுடைய பணியை செய்து வருகிறோம். இவ்வளோ நேரம் பொறுமையாக உங்களுடைய டைமை வந்து ஸ்பேர் பண்ணிட்டு எங்களுக்கு இது பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அதுவும் இல்லாமல் உங்களுடைய எதிர்கால திட்டங்கள்லாம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணுன்றது நான் விஷ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். நன்றி, வணக்கம்.